நண்பர்களுக்கு வணக்கம். உன்னில் சரணடைகிறேன் பகுதி 4. முதல் நாள் உள்ள ஆர்வம் சிறிதும் குறையாமல் வந்து அமர்ந்து வேடிக்கை பார்க்க துவங்கிவிட்டாள் நீரஜா. நேற்று இருந்தது போல் இல்லை இந்த கிச்சன் செட்டப். பெயருக்கு 1-2 பாத்திரங்கள், அடுப்பு, தண்ணீர் குடம், அவ்வளவே. ஓஹோ, நேற்று இருந்தது வீட்டு சமையலறை அமைப்பு. இது பேச்சுலர் ரூம் தானே, அதனால மற்றவையெல்லாம் அகற்றப்பட்டு விடன போல. எப்பாடி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணுமோ என்று எண்ணிக்கொண்டவள் நடிக்க 2 பேர் வந்திருந்தனர். மேலும் ஒரு சில ஆட்கள். மகேஷ் அவர்களுக்கு நடிப்பது எப்படி என்று கூறிக்கொண்டு இருந்தார். ராகினி அனைத்தையும் சரிபார்த்து கொண்டு இருந்தார். சிறிது நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பமானது. காட்சி இதோ. ஒரு வாலிபன் படுத்து இருக்கிறான். அவனுடைய ஃபோன் அடிக்கிறது. ஃபோனில் அவனுடைய அன்னை. ஏண்டா 2 நாளாக ஃபோனே காணல என்று விசாரிக்க, ஹோட்டல் சாப்பாடு ஒப்புக்கலாமா, 2 நாளாக வயிற்று வலி, டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன், வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்கிறாரு, என்ன பண்ணுறது என்று கூற, என்னடா இது ஒரு கஷ்டமா, காலையில் வெள்ளனமாக எழும்பி சோத்தை பொங்கி போட்டுரு, அப்புறம் இந்த ஃபோனில் தான் எல்லாம் சமையல்லாம் போட்டு காமிக்கிறாங்களே, அதை பார்த்து ஒரு நாள் குழம்ப வை, அப்புறம் நைட்டு கூட ஒரு தோசை மாவு வச்சு இதே குழம்பையே தொட்டுக்கடா, அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியம், அந்த குழம்புக்கு அன்னை மசாலா பொடி வாங்கி வச்சுக்கோ, மறந்துடாத என்று முடிக்க, உடனே அவன் முகம் மலர கடை சென்று அன்னை மசாலா பொடிகளை கேட்டு வாங்குகிறான். பின் சமைக்கவும் துவங்கிவிட முதல் முறையாக அந்த குழம்பை முகம் சுளித்தபடி எப்படி இருக்குமோ என்று சுவைத்து பார்க்க அவன் முகம் ஆச்சரியத்தில் வியக்கிறது. அட, நாம வச்ச குழம்பா இது என்று. இனி அதை வைத்தே சமைக்க துவங்குகிறான். இப்பொழுது வயிற்று வலியெல்லாம் இல்லை, ஆரோக்கியமான சமையல் மட்டுமே என்று முடிகிறது. இவளுக்கே அதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. கண்களை விரித்தார். தான் சிறு கோடுதானே போட்டோம், அதை வைத்து ரோடை போட்டு விட்டார்களே என்று. தான் கூறிய காட்சி திரையில் வரப்போகிறது என்று இவளுக்குள்ளும் ஒரு சிலிர்ப்பு உண்டாகியது. நீண்ட நேரத்திற்கு பின் மற்றவர்கள் சென்று விட அந்த 4 மட்டும் அங்கு. நீ சொன்னதையே எடுத்தாச்சு, ராகினி கூற. ஆனால் நல்ல ஐடியா தான், சூப்பர். மீராவும் பாராட்ட இவளுக்கு சிறு வெட்கம் தோன்ற, நான் சும்மா தானே சொன்னேன், அவ்வளவுதான். என் கருத்தை கேட்டீங்களே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இது என்னடா நமக்கு வந்து புத்தி சொல்கிறான்னு உங்களை யாருக்குமே கோபம் வரல, ரொம்ப சந்தோஷம். அவள் பேசிக்கொண்டிருக்கும்போது அருகில் வந்தான் மகேஷ். எப்படி இருந்தது, இல்லை இதுவும் சுமார் தானா என்று கிடல் செய்தபடி கேட்க, சூப்பராக இருக்கு. ஆமாம்மா இருக்கும், நீ சொன்னதாச்சே. இவள் முகம் சிவக்க, அட போங்கண்ணே, நான் சும்மா 2 வார்த்தை தானே சொன்னேன், அதை எவ்வளவோ அழகாக வடிவமைச்சிருக்கீங்க, இதில் நான் என்னத்தை பண்ணேன். அனைவரும் சேர்ந்து புன்னகைக்க அவர்கள் தங்களுடைய வேலையை பற்றி விரிவாக இவளிடம் விளக்கம் கொடுத்தபடி இருந்தன. சரி சொல்லு, நீ இப்போ என்ன வேலை பார்க்குற என்று மகேஷ் கேட்க, எனக்கு ஒரு வேலையும் இல்லை, வேலை தேடுறது தான் இப்போதைக்கு என்னோட வேலை, அதனால தான் உனக்கு ஒரு வேலை கொடுத்துடலாம்னு பார்க்கிறோம் மகேஷ் கூற அவள் வியக்க, இந்த ஸ்டாக் போதும், அடுத்ததை கேளு. எங்களோட கணக்கு வழக்குகளை இனி நீ தான் பார்க்க போகிற. நிஜமாவா? ஆமாம். இந்த ஒழுங்கு பண்ணுற வேலையும் பார்த்துட்டு இந்த கணக்கு வழக்குகளை பார்க்குறது தலையை சுற்றுது எனக்கு என்று ராகினி கூற, இனி அந்த கவலை எனக்கு இல்லை, ஆனால் எங்களால் சம்பளம் இவ்வளோ தான் தர முடியும் என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் கூற, ஒருவேளை எங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சி நாங்களும் ஃபேமஸ் ஆனால் உனக்கு இன்னும் சம்பளம் கூட கொடுப்போம் என்றான் மகேஷ். அட, இது போதுங்க, 2 மாதமாக சும்மா தானே இருக்கேன், அதுக்கு இது எவ்வளவோ மேல். பாரு, வேலையை எல்லாரும் வச்சுக்கிட்டு வா வானா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இது போதும், சமாளிச்சிடுவேன் என்று அவள் கூற, ஆம், அது உண்மைதான். இவர்கள் கொடுக்கும் தொகையில் பாதியை ஹாஸ்டல் ஃபீஸ் முடித்த பிறகு 2 வேளை உணவுக்கும் கொடுத்து விடலாம். மீதி பணம் அவளது செலவுக்கானது. அவளுக்கு முதலில் என்ன செலவு செய்வது என்பதே தெரியாது. அது பெரிய தொகைதான் அவளுக்கு. அவள் நினைத்து கொண்டிருக்க, இந்த சம்பளத்துக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவளுக்கு வியப்பு, சந்தோஷம் அனைத்தும். அவர்கள் அனைவரும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். நாங்கள் எல்லோருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுடைய படிப்பும் ஆர்வமும் ஒத்து போனது. ஆர்வம் படம் எடுக்கிறது தான் எங்களுடைய கனவு, விளம்பர படம் எடுக்கிறது தான் எங்களுடைய கனவு. படிப்பு முடிஞ்ச உடனே இந்த இடத்துல எங்கள் வேலையை துவங்கிட்டோம். 3 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ தான் எங்களுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி ஏதோ 2-3 விளம்பரம் வருது. முதல்ல லோக்கல் சேனலில் பர்த்டே, காது குத்து, மஞ்சள் நீராட்டு விழாக்கு தான் செய்து கொடுத்தோம். அது பார்க்குறவங்களுக்கே பிடிச்சி போய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரோம். புதுக்கடை ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாம் இப்போ நம்பி கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் இப்போ தான் வருமானமே வருது.
எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆஃபர் தான் இது. இந்த மசாலா பொடி இதை பார்த்து பிடிச்சி போய் 4 விளம்பரம் வந்ததுன்னா இன்னும் சந்தோஷம். விளம்பரம்னு தனித்துவமாக இதுதான் இவங்களுக்கு வந்திருக்கு. இதில் போய் புதுசாக பார்த்தா என்ன கருத்து கேட்டது இல்லாமல் ஏன் கருத்துப்படி எடுத்திருக்காங்களே என்று இவளால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அதை அவள் கேட்டும் விட, இதில் என்ன இருக்குது, நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் ஏற்றுக்க வேண்டியது தானே. நாங்கள் எடுக்க நினச்சதை விட நீ சொன்ன விஷயம் புதுசாக இருந்தது, அதனால தான் அதே எடுத்துட்டோம் என்றாள் மீரா. ஆம் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர். இனிமே நீயும் எங்கள் கூட்டத்தில் ஒருத்தி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்று கை நீட்டினாள் ராகினி. இவள் மகிழ்ச்சியோடு பற்றி குலுக்க அனைவரும் கை கொடுத்தனர். இவளுக்கு வேலை கிடைத்தது ஒரு மகிழ்ச்சி என்றால், இப்படி ஒரு நண்பர் கூட்டத்தில் தனக்கு ஒரு இடம் கிடைத்தது மாபெரும் மகிழ்ச்சியே. ஹாஸ்டல் சென்றவுடன் பவானி அன்னைக்கு ஃபோன் செய்து அத்தனையும் கூறி மகிழ்ந்தாள். சரிடா குட்டி, பத்திரமா இருந்துக்கோ, உனக்கு டைம் கிடைக்கும் போது கால் பண்ணு, முடிஞ்சா இங்கே வந்துட்டு போ என்றாள். வேகமாக தலையை ஆட்டிப்படி சரி என்றாள். மறுநாள் மகிழ்ச்சியோடு ஹாஸ்டல் தேவாமிரதத்தை சாப்பிட்டு விட்டு மதியத்திற்கும் சாப்பாடு கட்டி கொண்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு என்று வார்டன் பெண்மணியிடம் கூறிவிட்டு அங்கு சாப்பாடு செய்யும் லலிதா அம்மாவிடமும் கூறிவிட்டு சென்றாள். இருவருமே மகிழ்ந்து அவளை மனதார ஆசிர்வதித்தனர். அதே புன்னகை மாறாமல் புதிய வானம் புதிய பூமி என்பது போல் அனைத்தையும் ரசித்து கொண்டு வந்து பேருந்தில் ஏறினாள். அவள் சீட்டில் அமர்ந்த பின் தான் கூட்டமே ஏறியது. அடடா, எல்லா இடத்துலையும் நமக்கு சீட் கிடைக்குதே என்று மனம் துள்ளியது. அவள் இறங்கும் இடம் வந்துவிட ஏதோ சிம்லாவில் இறங்கி நடப்பது போல் அந்த கரடுமுரடு கல்பாதையில் இறங்கி நடந்தாள். அவள் மகிழ்ச்சியோடு அவ்விடம் வந்து சேர கீழே உள்ள பார்மசியில் இருக்கும் மனிதன், இந்த பெண்ணு என்ன 2-3 நாளாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கு என்று தோன்றி அவளிடம் விசாரித்து விட வேண்டும் என்ற நோக்கில் கடையிலிருந்து வெளியே வந்தார். ஏமா என்று வாயெடுக்கும் முன், அண்ணா எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, ஸ்டூடியோவில் தான் என்று புன்னகையோடு இவள் கூற, சரிம்மா நல்லது என்றார் அவர் வியப்போடு. அவள் படியேறி உள்ளே செல்ல கடையின் உள் நுழைந்தவர் அங்கு வேலையில் இருக்கும் பையனிடம், ஏண்டா மேலே அவனுங்களுக்கே வேலை இல்லை, இந்த பொண்ணுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க, ஒன்றை தவிர வேலை ஆளை வைக்க கூட என்கிட்ட பைசா இல்லை, இவனுங்களுக்கு எப்படிடா கட்டுப்படி ஆகுது அவன் வியந்து கூற, உன்கிட்டயா வருமானம் இல்லை, உனக்கு மனசு இல்லைன்னு சொல்லு, மொத்த லாபத்தையும் சிந்தாமல் சிதறாமல் அல்லணும்னு ஆசைப்படுறதுனால எல்லா வேலையும் நீயே பார்த்துட்டு அலையிற. இதில் மதியத்துக்கு மேலே உன் பொண்டாட்டியும் வந்துடுது. கூட்ட நேரத்தில் நிற்க முடியாமல் சில பேர் ஓடுனதுனால எனக்கு சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்க, இல்லைன்னா எனக்கே இங்கே வேலை இருக்காது என மனதில் நினைத்தாலும் அதை வெளியே கூற முடியுமா? என்னென்ன பண்ணுறது, அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஆள் வச்சுக்கிறாங்க என்று முடித்து கொண்டான். மேலே சென்றவள் அங்கு மீரா கம்ப்யூட்டர் திரையில் முன் அமர்ந்து இருக்க குட் மார்னிங் என்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவளின் முகத்தில் ததும்பும் மகிழ்ச்சியை உற்சாகம் தருவதா இருக்க, குட் மார்னிங், கரெக்டாக ரைத்துக்கு வந்துட்டியே என்றாள். ஆமாம் ஆமாம். சுற்றும் முற்றும் பார்த்தவள், வேறு யாரும் வரல, ராகினிக்கெலாம் ஃபேமிலி கேர்ள்பா, திருமணம் ஆயிடுச்சு, அதனால் வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வருவா. பசங்க 2 பேரும் விளம்பர வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க இன்னைக்கு. உனக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் அந்த கபோர்டில் இருக்குப்பா, அதை அந்த சிஸ்டத்தில் ஏற்றிடு, எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துடு. சரி என்று வேகமாக தலையாட்டியவள் அதற்கு மேல் தாமதிக்காமல் தன் வேலையை துவங்கினாள். தன் வேலையில் அவள் மூழ்கிவிட நேரம் போனதே தெரியவில்லை. ராகினி இடையில் வர அவளுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். பின் ஆண்கள் இவரும் வந்து சேர, இன்று ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு என்று உற்சாகமாக கூறினர் இருவரும். என்ன என்றார்கள் ராகினியும் இவர்களும் ஆர்வத்தோடு. ஒரு வால் கிளாக் கடை புதுசாக ஓப்பன் பண்ணி செய்திருக்காங்களாம், நாளைக்கே கடைக்கு வந்து வீடியோ எடுத்துக்க சொன்னார், அட்வான்ஸ் கூட கொடுத்துருக்காரு என்று தொகையை நீட்டினான். பரவாயில்ல, முன்னேற்றம் ராகினி கூற, எங்கள் நேரம் நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்ல நேரம் வேணுமா, இங்கே வந்து வாங்கிக்கங்க என்று நீரஜா கூறி சிரிக்க, வாவ் நோட் பண்ணுங்கடா இதையும் சேர்த்துக்கலாம் மகேஷ் கூற அங்கு ஒரே சிரிப்பலை. சிரிப்பு என்பதை உதட்டளவில் கூட உதிர்க்க தெரியாதவன் தான் ஆதவ். ஆம், அவன் பெயரளவில் சிரித்து கூட பார்த்ததில்லை தான் அவனிடம் வேலை பார்ப்பவர்கள் கூட. அவரவருக்கு உள்ள வேலைகளை கூறும்போது கூட உத்தரவிடுவது போல கர்ஜிக்கும் அவனது குரல். நண்பர்களிடம் கூட பேச்சுவார்த்தை லேசாக இருக்குமே ஒழிய கலகல சிரிப்பெல்லாம் உதிர்த்ததில்லை. அவ்வளவு ஏன், பெண்களிடம் நெருங்கினால் மயக்கும் பார்வை, ரசிக்கும் வார்த்தைகள் எல்லாம் இல்லை.
உன் தேவைக்கு என்னை நாடுகிறாய், என் தேவைக்கு உன்னை தேடுகிறேன், அவ்வளவே. பிறகு விலகி விடுவான். உல்லாசமாக இவனை நெருங்க நினைத்தால் அலட்சிய பார்வையிலேயே எட்டி நிறுத்தி விடுவான். இவன் வளாகத்தில் உள்ளே நுழைந்து விட்டாலே அங்கு ஒரு அமைதியும் கவனமும் பணியாளர்களிடம் வந்து தொற்றிக்கொள்ளும். காலை நேரம் முதலில் ஆரம்பித்ததும் சூப்பர் மார்க்கெட்டில் மதியத்துக்கு மேல் இரண்டாவது இடத்திற்கும் வந்து விடுவான். மூன்றாவது திறக்க தயாராகும் இடத்தை மதிய இடைவெளியிலும் மாலையிலும் பார்த்துவிட்டு செல்வான். மாலை நேரம் பார்வையிட வந்தவனிடம் முருகேசனிடம் கூறினார். சார், திறப்பு விழாவிற்கு விளம்பரம் செய்ய பார்க்கணுமே. ஆமாம், முதல்ல டேட்டா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நோட்டீஸ் அடித்து ஏரியா முழுக்க கொடுத்து சொல்லிடலாம். சார், கொஞ்சம் இடத்துல கட் அவுட் வைக்கலாமே. சரி, பார்க்கலாம். சார், டிவியில் ஆட் கொடுக்கலாமே சார். யோசித்தவன், எதுக்கு இதெல்லாம்? இதுக்கு முன்னா அப்படி எதுவும் இல்லையே. அதுக்கு இல்லை சார், இப்போவெல்லாம் விளம்பரம் தானே மக்களை ஒரு விஷயத்தை தேடி போக வைக்குது. இதுக்கு கூட பெரிய பெரிய சேனல்லாம் கொடுக்க வேணாம் சார். ஏன்னா முக்கால்வாசி பேர் விளம்பரம் வந்தாலே உடனே மாற்றிடுவாங்க. உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் சேனலில் ஆடு கொடுத்தோன்னு வைங்க, எல்லோருக்குமே தெரிய செய்யும். அதில் நமக்கும் பலன் இருக்குது சார் என்று அவர் முடிக்க, அவனிடம் இருக்கும் நல்ல விஷயம் இதுதானே. மற்றவர்கள் சொல்லும் விஷயத்தை காது கொடுத்து கேட்பான். அவனுக்கு திருப்தி இருந்தால் மட்டுமே அது நிறைவேற்றப்படும். சரி, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். நாள் நிறைய இருக்கே. இல்லை சார், ஒரு மாதத்துக்கு முன்னமே கொடுத்தா தான் நிறைய மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். சரி சொல்கிறேன் என்று நகர்ந்து விட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.